பார்க்க போகிறது வந்து குரூப் 2 எஸ்சிக்கானது பார்க்க போகிறாங்க. சரிங்களா? ஸோ இதுமாதிரி டீடைல்ஸ் நம்ம எல்லாம் எடுத்துகிட்டு கேல்குலேஷன் பண்ணதில் இப்போ ஃபைனல் ரேங்க் லிஸ்ட் அவுட் போட்டு உங்களுக்கு நான் கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ எஸ்சி கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 589 நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கீங்க. ஃபஸ்ட் நான் சேஃப் ஜோன் சொல்லிடுறேங்க. 700 ரேங்க்கில் இருந்து 900 ரேங்க்கில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பெரிய சேஃப் ஜோன் தான். 700 to 900 வந்து சேஃப் ஜோன். 700 ரொம்ப சேஃபு, புரியுதுங்களா? 700 900 ஓகே, செகண்ட் லெவல் சேஃப், புரியுதுங்களா? இப்போ அதையும் தாண்டி ரொம்ப ரொம்ப டெப்த்தாக அப்படி பார்க்கணுன்னாக்கா இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனுக்கு ஓகேங்களா, ரேங்க்ஸ் பேஸ் பண்ணி பார்த்தோன்னாக்கா இங்கே எஸ்சி ஜென்ரலாக இருந்தீங்கன்னாக்கா 589 ரேங்க்ஸ் வந்தீங்கன்னா கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு முன்னாடி இருக்கவங்க நிறைய பேர் வந்து இதில் எடுப்பாங்களே, ஜென்ரல் போஸ்ட் அப்படி இருக்க சான்சஸ் இருக்குது. அடுத்து எஸ்சியில் நீங்கள் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா கூட ஒரு 161 ரேங்க்ஸ், அதாவது 750 ரேங்க் வந்தீங்கன்னாக்கா கிடைக்க சான்சஸ் இருக்குது. அதே நீங்கள் வந்து உமன் ஓகேங்களா, இப்போ ஜென்ரல் உமன் மட்டும் அப்படின்னாக்க நீங்கள் வந்துட்டு 589 ப்ளஸ் ஒரு 259 ஓகேங்களா, ஒரு 848 ரேங்க் வந்தீங்கன்னாக்க அது ஜென்ரல் ப்ளஸ் உமனுக்கு அப்படி கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அதே நீங்கள் வந்து உமன் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கீங்க அப்படின்னாக்க 589 ப்ளஸ் 161 ப்ளஸ் 259 ப்ளஸ் 92 புரியுதுங்களா, 1101. ஏன் சொல்கிறேன்னா இது வந்து ஒரு பெரிய ரேங்காக வித்தியாசப்படுறதுக்கு என்ன காரணம்னா, என்னை பொறுத்தவரை 900 தான் மேக்ஸிமம் சேஃப்டி லெவலு. பட் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு அந்த லக் அடிக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா. எனக்கு என்னமோ இந்த தேர்ட் ஹையஸ்ட்டு கேட்டகரி வந்து எஸ்சி தான் நினைக்கிறேன். அதிக ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே வராங்க. பிசி எம்பிசி அதுக்கப்புறம் எஸ்சி கேட்டகரி தான் உள்ளே வர போகிறாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஜென்ரல் போஸ்ட் அவங்க எடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது, புரியுதுங்களா? அந்த வகையில் சொல்கிறேன். ஓகேவா? இதுக்குள்ளே இருந்தீங்கன்னா சேஃப் ரூம், இந்த சேஃப் ஜோனில் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ 700 to 900 தாங்க சேஃபு. இது இல்லாமல் இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷன் சில பேர் கேட்பீங்களா, அண்ணா நான் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கேன் எனக்கு கிடைக்குமா அப்படின்லாம் கேட்குறதால தான் நான் ரொம்ப டெப்த்தாக இத்தனை பேர் கிட்டத்தட்ட ஒரு 4-5 தடவை கேட்டிருக்கோம். நம்ம கம்யூனல் போஸ்ட்டில் எல்லாத்துலேயும் வாங்கி எல்லாம் பண்ணி உங்களுக்காக சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து நான் என்ன சொல்கிறது, கிடைக்கலாம் அவ்வளோதான். ஓகேங்களா? எல்லாமே ஒரு கேல்குலேஷன்ஸ் தான். சரிங்களா? வாழ்த்துக்கள். கோர்ஸ் ஜாயின் ஆசைப்பட்டீங்கன்னாக்கா 9600819370 வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? பாஸ் ஆனீங்கன்னா குரூப் 1 ஃபெயில் ஆனீங்களா, இல்லை குரூப் 2 இல்லை குரூப் 4 இல்லை குரூப் 1 எது டார்கெட் பண்ணுறீங்களா அது ஓகேவா, எதாக இருந்தாலும் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகேவா? பை ஃப்ரம் டேக் ஆல் தி பெஸ்ட்.